சீஃப் கெஸ்ட் முதல் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நான் இங்கே எனக்கு வாழ்த்துறை வழங்க ஐயா அவர்கள் பணித்திருக்கிறார்கள். நமது வேலூர் மாவட்ட முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையில் இந்த கருத்தரங்கம் 3 நாட்கள், இந்த 3 நாட்கள் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த கடந்த 2 வருடங்களாக தான் நான் செந்தில் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமூக தொண்டோட, ஒரு சமூக நலனோட எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அது ஏதாவது ஒரு வழியில் நம்ம பண்ணணும் போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கேன். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐயா எஸ் சங்கர் அவர்களுக்கும் மற்றும் தலைமை திரு முருகேசன் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை திரு பி செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ரா சந்திரசேகரன் தலைவர் உதவும் உள்ளங்கள் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற திரு ருப்ஜி கா ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், மேலும் திரு ராமு பி மாவட்ட செயலாளர் அதிமுக அவர்களுக்கும் நமது இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துறை வழங்குவதில் பெருமை கொள்கின்றேன். மேலும் இதில் நவீன தொழில்நுட்ப கண்காட்சி குறித்து உரை நிகழ்த்திய சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நன்றியுரை திரு எஸ் மகேஷ் வழங்க இருக்கின்ற அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒளி என்பது நம் புறத்தில் அல்ல, அகத்தில் அப்படின்றது உண்மையிலேயே மிக ஒரு பொருத்தமான அந்த ஒரு வார்த்தைகள். இதில் முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் செய்யக்கூடிய பணிகளை பற்றியும் திரு சங்கரையா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவரும் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் நார்மலாக இருக்கின்ற எல்லாருக்கும் பல வழிகள் காட்டி பல வழிகளை தேர்ந்தெடுத்து போயிடுவாங்க. ஆனால் பார்வை இல்லைன்னு போதும், நம்ம இதை செஞ்சு இந்த ஒரு மேலே வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா, அது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலையும் குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாழ்ப்பு எங்கே இருக்கின்றது அப்படின்றதே தெரியாத காலகட்டம் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சமயத்தில் வேலூரில் ஒரு பார்வையற்ற பள்ளி இருக்குதா, இல்லை எங்கே இருக்குது, அதனுடைய அவேர்னஸ் அதிகமாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதா. அப்படி இருந்தும் தங்களை இயன்ற அன்னை அவங்க அப்பாலாம் எந்த அளவுக்கு அதை யோசித்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி அறிவை, சாதாரண மக்களுக்கு கொடுக்குற ஒரு கல்வி அறிவை இவங்களுக்கும் கொடுத்து இவங்களை ஒரு சமுதாயத்தை ஒரு ஒருங்கிணைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டு அதை நடத்தி இன்றைக்கி செயலாக்கத்தவங்களை இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்திருக்காங்கன்னா அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்களுடைய ஒரு அளவுக்கு அதிகமான ஈடுபாடு, அது அவங்க கொடுத்த அதை நீங்கள் பயன்படுத்தி சரியாக பயன்படுத்தி நீங்கள் எங்கள் முன்னாடி பல கல்வியாளர்களும் பேராசிரியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இந்த பாடல்கள் பாடுறது, கவிதைகள், சக்கரையா கூட ஒரு புத்தகத்தை துளிர் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி சமீபத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சாதனைகளாக படைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஊக்கமாக இருக்கின்ற அதை பயன்படுத்திக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளித்த அதை கொடுத்த உங்கள் அன்னையர்களுக்கும், ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அன்னையர் தினம், நேற்று தான் நினைக்கிறேன் அன்னையர் தினம் கொண்டாடணும். ஏன்னா அந்த அன்னையர் தினத்தில் இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கும்போது நம்ம மறந்துடுறோம், வளர்த்தவங்களை மறந்து போயிடுறோம், அதே மாதிரி வளர்த்து விட்டவங்களையும் மறந்துடுறோம். ஸோ எப்பவுமே அந்த ஒரு நன்றிக்கடன் நம்ம நெஞ்சில் வச்சுட்டு இருக்கணும். அடுத்ததாக விஐடி நமது பல்கலைக்கழகத்தில் இந்த சிஎஸ் மகால் ஏற்கனவே 2 ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க. சார் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். எப்போ கேட்டாலும் உடனடியாக சரி வாங்க உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து செய்து கொடுத்த நிர்வாகத்திற்கும் மற்றும் அவருடைய கடை நிலை ஊழியர்கள் முதற்கொண்டு இங்கிருந்து பர்மனெண்ட்டாக எந்த ஒரு விஷயம்னாலும் இங்கே டிஸ்பிளே பண்ணணும்னாலும் சரி, நேற்று அந்த கருத்தரங்குக்கு அந்த டிஸ்பிளே பண்ண அனைத்து கம்பெனிகளுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் உடனடியாக வழங்கி கொடுத்த இந்த விஐடி அனைத்து ஊழியர்களுக்கும் நமது இந்த நேரத்தில் பாடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஏஐ தொழில்நுட்பம் நிறைய கம்பெனி நாங்கள் 3 நாள் பார்க்கும்போது ஏற்கனவே அதிகமான கம்பெனிகள்
அவங்க ஆராய்ச்சியை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ரேட்டு கேட்கும்போது வித்து ஜிஎஸ்டியோட கூடிய ரேட்டு தான் எல்லாமே சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு செய்யும்போது அரசு வந்து இதை வந்து ஆலோசித்து ஜிஎஸ்டி இல்லாமல் குறைஞ்ச அளவில் இவங்களுக்கு வழங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. இதுக்கான முயற்சிகளை வந்து செயலாளர் நம்ம மாணவர் சங்கத்துடைய ஒரு லெட்டர் பேரில் கூட எழுதி நம்ம இதை வந்து ஒரு நிதியமைச்சர் மற்றும் மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான விஷுவல் மட்டும் இல்லை, மற்ற எல்லா தரப்பான மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் தேவையான பொருட்களை தயார் பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் நேரடியாக குறைஞ்ச சலுகை விலையில் கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்கறதுக்கான வழிவகை செய்யலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா இப்போ வந்துருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கடந்த ஒரு 5 வருடமாக தான் நம்ம வந்து கல்லூரியிலாம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதை பயன்படுத்தி மிக சிறப்பான முறையில் கல்லூரியிலலாம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த டிஸ்பிளேல அன்றைக்கி வச்சிருக்கும்போது பார்க்கும்போது இந்த அளவுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத வந்து அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த விலைவாசியை வந்து இந்த விலையை வந்து குறைஞ்ச அளவில் மற்ற ஒரு சில அமைப்புகள் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஆனாலும் கவர்மெண்ட் அரசாங்கம் இதை வந்து குறைச்சா நல்லா இருக்குன்றது வந்து என்னுடைய கருத்து. மேலும் உணவு இயற்கை முறையிலான விவசாயம் இதை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண முன்னாள் மாணவர்கள் சங்கம் வந்து சாதாரணமாக பண்ணலை, எல்லா விதத்தையும் யோசித்து ஆராய்ச்சி அறிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அதில் வந்து இயற்கை முறை விவசாயம் அவங்களும் டிஸ்பிளே நேற்று போட்டிருந்தாங்க. அந்த இதில் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. மிக அருமையாக அந்த வந்து சத்து மாவு, இது உடலுக்கு ஆரோக்கியமான மற்ற விஷயங்களெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா இருக்கிறத வந்து நம்ம படிச்சுட்டே போனாலும் நம்மளோட உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்காக அந்த டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கின்றோம். மேலும் நான் வந்து இந்த அமிர்தம் பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் அப்படின்றத பற்றி கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து வெளிநாட்டிலிருந்து முதல் அப்புறமா நம்ம இந்தியாவுக்கு வந்தது. இந்தியாவில் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ஹியூமன் மில்க் பேங்க், தாய்ப்பால் வங்கி அப்படின்றத வந்து ஆரம்பித்து வச்சாங்க. ஆரம்பித்து வச்சதோடு அப்படி நின்று இருந்தது. இந்த நேரத்தில் நான் எதாவது சொல்லணும்னா, இது ஒரு மேடை வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து உங்களுக்கு சொல்கிறது மூலிமா யாராவது ஒருத்தர் வந்து இது செஞ்சாலும் ஒரு நல்ல விஷயமா இருக்குன்றத வந்து என்னுடைய கருத்து. ரத்த தானம் வந்து எல்லாமே செய்யலாம், ஆரோக்கியமாக இருக்குது, எல்லாமே செய்யலாம். ஆனால் தாய்ப்பால் தானத்தை வந்து ஒரு தாய் தான் செய்ய முடியும், வேறு யாருமே செய்ய முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி ஈரோட்டில் அமிர்தம் பிரெஸ்ட் மில்க் ஃபவுண்டேஷன் ரூபாமன் அவர்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்க அதை வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து போன வருஷத்தில் வந்து 2725 லிட்டர் தாய்ப்பால் தானமாக வழங்கியிருக்காங்க. இதை வந்து வேலூரில் வந்து இந்த தாய்ப்பாலை வழங்கத்துக்கு தானமாக வழங்கத்துக்கு பல தாய்மார்கள் வந்தாங்க. வரும்போது அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி ஜிஹெச் வரையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் வேலூர் அது வரையும் தாய்ப்பால் வங்கியில் சேர்க்கறதுக்கு வாலண்டியர்ஸ் வந்து கேட்கும்போது அப்போ தான் நான் முதல்ல கேள்விப்படுறேன். என்னுடைய நம்பர் யாரும் கொடுத்து இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, சார் இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல கலெக்ட் பண்ணோம். அப்போது வந்து வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது. அப்புறம் இப்போ தனியாக ராணிப்பேட்டை மாவட்டம் வந்துச்சு. இந்த மாதிரி இருக்குங்க, உங்களால் கலெக்ட் பண்ணி அதை வந்து பாதுகாப்பாக எடுத்துன்னு போயிட்டு வங்கியில் சேர்க்க முடியுமான்னு கேட்டாங்க. உடனே நான் சரி ஓகே, என்னால் என்ன முடிஞ்ச டைம் கொடுங்க, மார்னிங் ஈவினிங் டைமில். ஏன்னா நான் வந்து இந்திய உணவு கழகத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது இருந்தாலும் இந்த டைமில் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு அதுக்கான ஒரு பாக்ஸை வாங்கி அதில் தாய்ப்பால் அவங்களுக்கு நேரடியாக அவங்க வீட்டுக்கே போயிடுவேன். அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொடுத்துருக்கோம். இது வந்து நிறைய இடத்துல வந்து வேலூர்லேயே வந்து ஒரு 500-600 லிட்டருக்கு மேலே கடந்த வருடம் வந்து நம்ம வந்து தாய்ப்பால் வந்து இளம் குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு வந்து இம்யூனேஷன், அதான் முக்கியமான ஆரோக்கியன்றது வந்து எதுனா அந்த முக்கியமான விஷயம் தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பால் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். எனவே இந்த மாதிரி ஏதாவது தானம் பண்ணணும் தாய்ப்பால் அப்படின்ற விரும்புகிற யாராவது நல்வளங்கள் இருந்தால் நான் அந்த ரூபாமனுடைய நம்பர் கொடுக்குறேன். அவங்க வந்து எல்லா விதமான கைட்லைன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி போய் சேமிக்கணும், எப்படி அதை ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்றத. அதுக்கப்புறம் வந்து வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருந்து சொன்ன மாதிரி கடந்த வருடம் மொத்தம் 2225 லிட்டர் பால் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தாய் வந்து அவங்க குழந்தைக்கு போக மிச்சம் கொடுக்குறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அதையே தானமாக கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் நிறைய டைம் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து அப்பப்போ வந்து ரேராக தான் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம். எனவே இந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கூட சர்க்குலேட் பண்ணுங்கள்.
இது மாதிரி இப்போ குழந்தை பிறந்து இறந்துட்டுருக்கோம், அப்போ வந்து தாய்ப்பால் வேஸ்ட் ஆகும். அதை வந்து எப்படி நம்ம வந்து தேவையில்லாமல் போகிறத வந்து இது மாதிரி கவர்மெண்ட்டு போய் நேரடியாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். அங்கே அதுக்கான வசதிகள் வந்து வேலூரில் வந்து அழகாக செஞ்சுருக்காங்க. ராணிப்பேட்டில் இன்னும் அந்த ஸ்டோரேஜ் அந்த வங்கியை வந்து ஓப்பன் பண்ணல. இப்போத்துக்கு வேலூர் மாவட்டத்தில் நம்ம அடுக்கும்பாறையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக போய் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இல்லை அதை எப்படி பண்ணுறது வந்து ரூபாம்பம் வந்து மிக அருமையான முறையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்களே வந்து ஒரு முன்னுதாரணமாக வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து கடந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 177 லெட்டர் விஜயலட்சுமி அவங்க வந்து முதலில் இருக்காங்க. அவங்க வந்து கொடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் புக்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி ஒரு அவேர்னஸ் உருவாக்கி ரத்த தானம் சார் வந்து ரத்த தானத்தெல்லாம் சொன்னார், ரொம்ப பெரிய விஷயம் தான். அதே மாதிரி இந்த தாய்ப்பால் தானன்றது வந்து ஒரு குழந்தையுடைய இம்யூனேஷன், அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இது வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுல நான் வந்து ஒரு பெருமைப்பட்டு கொள்கின்றேன். மேலும் நீங்கள் வந்து நர்ஸ் டே செவிலியர் வைக்கணும், அதுவும் வந்து ஒரு தாய்மையும் கொண்ட மாதிரி தான். ஏன்னா அவங்க நர்ஸு நம்ம இருக்கும்போது கொடுக்குற பாலை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜரைஸ் பண்ணி அதை வந்து பேஸ்டரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தைகளே கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த தாய்ப்பால் கிடைக்காம இறந்து போகிற குழந்தைகள் எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த செவிலியர்களுடைய இந்த அர்ப்பணிக்கும் இந்த நேரத்தில் நம்ம பாராட்டியாகணும். மேலும் மதிய உணவு இங்கே வந்து நம்ம முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்படுத்திய இந்த கருத்தரங்களை வந்து முதல் நாள் சொன்ன மாதிரி நிறையா இருந்தாங்க கூட்டம். அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 200-250 பேர் முதல் நாள், ரெண்டாவது நேற்று நிறைய கூட்டம் தான் இருந்தது. நீங்கள் சார் சொன்ன மாதிரி வைரங்கள் அது எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து இந்த விஷயத்தையும் கடைசி வரையும் நம்ம கேட்கணும் அப்படின்ற. ஏன்னா இதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருப்பான்னு பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை சாதாரண விஷயத்தை செய்யணும்னா சாதாரண விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு தேவையான அனைத்து அட்வான்டேஜான உபகரணங்கள் எல்லாம் அங்கே பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் செயல்முறை விளக்கம் நீங்கள் போய் கேட்கும்போது அது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வந்திருக்கும் போது இதை வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். எனவே இந்த மதிய உணவுக்காகவும் வழங்கிய அனைத்து நல்குணங்களுக்கும் இந்த டைமில் வாழ்த்துக்கள் சொல்ல கடன்பட்டுகின்றோம். மேலும் வாலண்டியர்ஸ் நம்ம சார் சொன்னார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. வாலண்டியர்ஸாக வந்து உங்களுக்கெல்லாம் உதவத்துக்கு அன்றைக்கி முதல் நாள் வரும்போது கேட்டில் வந்து ரெடியாக இருந்தாங்க. கேட்டோன்னா சார் இந்த விஷயம் ஒன்று அங்கேருந்து இது வரையும் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இங்கேருந்து ரெஸ்ட் ரூமுக்கு கொண்டு போகிறதாகட்டும், கழிப்பறைக்கு இங்கேருந்து சாப்பிட போகிறதாகட்டும் எல்லா வாலண்டியர்ஸும் நம்ம வந்து உதவி செய்யணும் போது நம்ம பணத்தால் தான் உதவி செய்யணும் அப்படின்றது எந்த எண்ணமும் இல்லை, மனசு இருந்தால் உதவி செய்யணும். இப்போ வந்து கடந்த மாதம் வந்து செந்தில் ஐயா ஒரு திடீர்னு ஃபோன் பண்ணார் காலையில், சார் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரைப் வேணும், ஆக்சிஜன் காலேஜில் வந்து ஒரு பார்வையில் ஒரு பெண்மணிக்கு வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு. ஜென்ஸாக இருந்தால் நானே போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன், அதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேட்கும்போது நான் எழுதி நிறைய பேர் பேங்க்லலாம் ஸ்டாஃபாலாம் இருக்காங்க. ஆனால் பெண்ணாக இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டார் சார். உடனடியாக வந்து ஏற்பாடு பண்ணதுக்கு கேட்கும்போது முடியல. சடனாக வந்து எல்லாமே அவங்க ஒர்க்கு இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒரு ஸ்க்ரைப் வேணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு பதிலாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது அதை விருப்பப்பட்டு வாலண்டியர்ஸாக வரவங்க வந்து ஏற்கனவே சங்கரையா கிட்ட பதிவு பண்ணியிருந்தா கூட நம்ம அந்த தேவையான சமயத்தில் டக்குன்னு அவங்களை கால் பண்ணி கேட்டு நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவங்க இந்த மாதிரியும் வந்து உதவி செய்யலான்றது என்னுடைய தாய்மையான கருத்து. மேலும் இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து நிறைய ஏற்கனவே பேசுனாங்க. இடஒதுக்கீடுன்னும் போது சாதாரணமாகவே ஒரு சாதி அடிப்படையில் மற்ற அடிப்படையில் எல்லாத்துலேயுமே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் பார்வை இல்லாமல் கஷ்டப்பட்டு அவங்க வந்து ரொம்ப படித்து அவங்க மேலே வந்திருக்கும்போது சுய உழைப்பில் அவங்களுக்கு வந்து தகுதியின் அடிப்படையிலலாம் பார்க்காம இடஒதுக்கீடு அடிப்படையில் பார்க்காம தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறதுல வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். எதிர்காலத்தில் வரும்போது இதை வந்து நம்ம பார்வையற்ற பள்ளி சார்பாக அந்த சங்கம் சார்பாக கடிதங்கள் எழுதி நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக விடலாம். ஏன்னா ஏற்கனவே நடுவில் கூட ஒரு போராட்டங்கள்லாம் நடந்தது. பட் இருந்தாலும் அரசாங்கத்துடைய சில அந்த ஒரு குழப்பங்கள் சில எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் நிறையா வந்து போராட்டம் பண்ணியும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எனவே எதிர்வரும் காலங்களில் இது வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கான முயற்சியை வந்து மேற்கொள்ளலாம். மாணவர் சங்கத்திற்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்பு அளித்து நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.